வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இந்த ஃபோட்டோ பாருங்கள், திருச்செந்தூர் முருகர் எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ தான். இதில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா நிறைய முறை ஷார்ட்ஸ் வீடியோக்கள் யூடியூப்பில் திருச்செந்தூர் முருகரை பற்றி வரும். அப்போ நான் பார்த்துட்டு, முருகா எப்படியாவது இன்னும் ஒரு முறை பார்த்துடணும் முருகா, எப்படி யார் மூலியமாவது வர வச்சிரு முருகா அப்படின்னு நிறைய முறை நான் கெஞ்சி கண்ணீர் கூட விட்டுருக்கேன். அவருக்கு வேண்டியிருக்கேன் நிறைய முறை. ஆனால் யாரும் கூட ஒரு ஆள் இருந்தால் கூட போயிடலாம். ரொம்ப தூரம் வேறு, லாங் வேறு இல்லைங்களா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்படியே விட்டுட்டேன். முருகர் ஏதாவது ஒரு வழி காட்டாமல விடுவார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் என்ன நினச்சி என்ன சொன்னாருன்னா, எனக்கு உனக்கு என்னம்மா ஒரு படை வீடு 6 படை வீடை உன்னை பார்க்க வைக்கிறேன்ட்டு முருகப்பெருமான் எனக்கு எப்படி ஒரு கருணை செஞ்சார் பாருங்கள். நம்ம வேண்டுதலை தெய்வங்கள் கேட்குன்றதுக்கு இதுதாங்க அத்தாட்சி. அப்புறம் பார்த்தா எங்கள் ஏரியாவில் நான் வேண்டி கொஞ்ச நாளில் ஒரு வாரத்துலேயே ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணாங்க. அதில் 6 படை முருகர் கோயிலும் வந்ததுங்க. திருச்செந்தூர் முருகர் மட்டுமா, எத்தனை அந்த 6 படை கோயிலையும் அற்புதமாக அவரை பார்த்தோங்க நாங்கள். அதில் இருக்கிறதுலே ரொம்ப சிரமப்பட்டு பார்த்தது திருச்செந்தூர் முருகரை தான். ஆனால் பழனி முருகரை பார்த்தோம், சுவாமி மலையில் பார்த்தோம், அப்புறம் திருத்தணியில் பார்த்தோம், பழமுதிர் சோலையில் பார்த்தோம், அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம். 6 படை வீடும் அற்புதமாக பார்த்தங்க. அதாவது முருகர் கருணையின் வடிவன்றாங்க. அப்புறம் மீனாட்சி, மதுரை மீனாட்சி அது மாதிரி நான் வேண்டியிருக்கேன். அம்மா நீ ரொம்ப தூரத்தில் இருக்கிறியே, உன்னை எப்படி பார்க்குறது, வாழ்நாளில் ஒரு முறையாவது உன்னை பார்க்க வச்சிராத்தா அப்படின்னு வேண்டியிருக்கேன். அதேமாரி அந்த டூரில் மதுரை மீனாட்சியும் வந்ததுங்க. கள்ளழகரை பார்த்தேன், மதுரை மீனாட்சியை பார்த்தேன். இதெல்லாம் நம்ம வேண்டின